கடந்த மாதம் நடைபெற்ற மாநில அளவிலான தேசிய தின கொண்டாட்டத்தின் போது பேரா சுல்தான் சுல்தான் நஸ்ரின் ஷாவை நோக்கி மேடையில் ஓடி பரபரப்பை ஏற்படுத்திய பெண் மீது மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் முறைப்படி குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. 41 வயதான நூர் ஷஷ்வானி அப்னி முகமது சோகி என்ற அந்த பெண் மீதான குற்றச்சாட்டை நீதிபதி முகமது ஹரீத் முகமது மஸ்லான் முன் வாசித்த போது அவர் புரிந்து கொண்டதாக ஒப்புக்கொண்டார். இருப்பினும் இக்கட்டத்தில் எந்த முறையான மனுவும் தாக்கல் செய்யப்படவில்லை. ஆகஸ்ட் 31ஆம் தேதி காலை 8 மணிக்கு ஜலான் தங்லிமா புக்கிட் கண்டாம் வஹாப் வழியாக ஈப்போ நகரசபைக்கு முன்னால் உள்ள கிராண்ட் ஸ்டாண்டில் சுல்தானை அவர் தாக்க முயன்றதாக குற்றச்சாட்டு குறிப்பிடுகிறது. தண்டனை சட்டத்தின் பிரிவு 352 கீழ் அவர் குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்கிறார். இது அதிகபட்சமாக 3 மாத சிறை தண்டனை, 1000 ரிங்கிட் வரை அபராதம் அல்லது இரண்டும் தண்டனையாக விதிக்க வகை செய்கிறது. இந்நிலையில் குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் பிரிவு 342 கீழ் தஞ்சோங் ரம்புத்தானில் உள்ள பஹாகியா உலு கெந்தா மருத்துவமனையில் நூர் ஷஷ்வானி 1 மாதத்திற்கு மனநல மதிப்பீடு மற்றும் கண்காணிப்பில் ஈடுபட வேண்டும் என்றும் அரசு தரப்பு விண்ணப்பித்துள்ளது. குற்றம் சாட்டப்பட்டவர் சார்பாக தேசிய சட்ட உதவி அறக்கட்டளையைச் சேர்ந்த வழக்கறிஞர் எம் சரவணன் வழக்கு விசாரணை முழுவதும் ஆஜரானார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.